திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் 9 நாட்கள் விடுமுறை என்பது தவறான செய்தி என்று ஒரு செய்தி பரவி வருகிறது. ஆனால் அது உண்மையில்லை. 156 பள்ளிகளுக்கு மட்டுமே 9 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருக்கார்த்திகை தீப திருவிழா வரும் 13ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. திருக்கார்த்திகை தினத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு அதிகாலை 4 மணி அளவில் கோவில் மூலவர் சன்னதியில் பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரத்தில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இந்த ஆண்டு மகா தீபத்தை காண சுமார் 40 லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் சிறப்பு ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிசம்பர் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் 16ஆம் தேதி வரை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை என்று சில செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தவறான செய்தி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு 16,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதால் 156 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு 8ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டு பள்ளிகளின் பட்டியலையும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெளியிட்டுள்ளார். அதன்படி திருவண்ணாமலை மாநகராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 156 பகுதிகளில் போலீசார் தங்க உள்ளதன் காரணமாக அந்த பள்ளிகளுக்கு இன்று முதல், அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் 16 வரை 9 நாட்களுக்கு விடுமுறை அறிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர். மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி 156 பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள பள்ளிகளின் பட்டியலையும் வெளியிட்டு அறிவிப்பு செய்துள்ளார் முதன்மை கல்வி அலுவலர். இந்த நிலையில் தவறாக வெளியான செய்தி என்னவென்றால், திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் இன்று முதல் 9 நாட்கள் விடுமுறை என்று தவறான செய்தி பரவி வருகிறது.